ஹலோ வணக்கங்க. இது தருமபுரி டிஸ்ட்ரிக்ங்க, பாபர்பட்டி தாலுக்கா. இது வந்து தாதனூர் கிராமங்க. இது மக்காச்சோளம் இப்போ தான் போட்டிருக்குங்க. இது வந்து 35E55ன்னு ஒரு ரகம் போட்டிருக்குங்க. இது வந்துங்க பெரம்பலூரில் வாங்கியிருக்குதுங்க. ஐயப்பா அக்ரோவிலேருந்து கொரியர் பண்ணி விட்டாங்க. நாங்கள் இப்போ இங்கே மக்காச்சோளம் போட்டிருக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 3 அடிக்கு ஓஸ் வந்து ஒருடைய லைன் வந்து 3 அடிக்கு 3 அடிக்கு இருக்குங்க. இதில் வந்து 3 அடின்னு பொழுது நடுவு 1 அடி 1 அடின்னு ஒரு லைன் போட்டிருக்குங்க. இந்த ஓஸுக்கும் ஒரு அடி 1 அடி கேப்பில் மக்காச்சோளம் போட்டிருக்குங்க. இப்போ இது வந்து 2.5 ஏக்கரா போட்டிருக்குங்க. இப்போ வந்து நான் வந்து இது தண்ணி பாயிறது வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் விட்டோம்னா ஃபுல்லாக காடு பூரா நனைஞ்சிருதுங்க. அப்புறங்க இதில் வந்து 10 வயல் இருக்குங்க. 10 வயலுன்னும் போது இது ஒரு வயலுக்கு வந்து ஒரு 2 வயல் சேர்ந்தது ஒரு கேட் வால்வுங்க. 10 வயலுங்கும் போது 5 கேட் வால்வு போட்டிருக்குங்க. இப்போ வந்து இதெல்லாம் தண்ணி பாஞ்சிருச்சிங்க. இது 2வது தண்ணிங்க. ஃபஸ்ட்டு மக்காச்சோளம் போட்ட பின்னாடி ஒரு தண்ணி பாஞ்சுதுங்க. இப்போ மக்காச்சோளம் லைட்டாக வெளியே வந்த பின்னாடி இன்னொரு தண்ணி பாஞ்சிருக்குங்க. இப்போ இது ஒரு 10 வயல் இருக்குங்க. இப்போ வந்து 6 வயல் பாஞ்சிருக்குங்க. இப்போ இன்னும் 2 வயல் போயிட்டு தண்ணி பாஞ்சிட்டு இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு கேட் வால்வு இங்கே இருக்குங்க. இது ஒரு வால்வு வந்து பார்த்திங்கன்னா 2 வயல் பாய்ங்க. இது ஃபஸ்ட்டு பாஞ்சுதுங்க. இப்போ இந்த வயலும் பாஞ்சிருச்சிங்க. அதே மாதிரி இந்த 2 வயலும் பாஞ்சுதுங்க. அதுக்கு வந்து அந்த வரப்பில் இருக்குங்க வால்வு. இந்த மாதிரி இங்கே ஒரு 2 வால்வு இருக்குங்க. இந்த 2 வால்வு வந்து இந்த 2 வயல் பாய்ங்க. அதே மாதிரி இந்த வால்வு ஒரு வால்வு வந்து இந்த 2 வயலுக்கு பாய்ங்க. எல்லாம் மக்காச்சோளம்லாம் வெளியே வந்துடுச்சிங்க. எல்லாம் முளைச்சிக்கிச்சு ஓரளவுக்கு. இப்போ நெட்டு ஒரு 4 நாள் ஆகுதுங்க. இப்போ அந்த 2 வயல் தண்ணி பாயுதுங்க இப்போ வால்வில். இது வந்துங்க என்னுடைய வந்து ட்ரிப்பிகேஷன் வந்து ப்ளைன் ஓஸில் வந்து ஜெயிலாக்குன்னு ஜெயின் கம்பெனியில் அதுதாங்க போட்டிருக்கு. பாரு தண்ணி வந்து நல்லா கொட்டுங்க. இது வந்து சொட்டு சொட்டு அது பண்ணாதுங்க, நல்லா தண்ணி நல்லா கொட்டுங்க. அப்புறம் நல்லாவே தண்ணி கொட்டுங்க. இது ஒரு இந்த பட்டன் பார்த்திங்கன்னா 1 அடி கேப்புங்க. 1 அடி கேப்பில் வந்து நல்லா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் விட்டோம்னா நல்லா காடு பூரா சுத்தமாக நனைஞ்சிருங்க. அவ்வளோதாங்க. இந்த 2 வயல் இன்றைக்கி பாஞ்சிருங்க. அதுக்கு மேலே இன்னும் 2 வயல் இருக்குங்க. அது வந்து ஈவினிங்காக ஒரு மதியம் ஒரு 2 மணிக்கு 3 மணிக்கு எடுத்துட்டோம். அது வால்வு திறந்துட்டோம்னா ஈவினிங்குள்ளே அது பாஞ்சிடும்.